வளர வளர ஆதிரனோட சேட்டை தான் அதிகமாகுது. சரி அவனுக்கு சேட்டைக்கு பண்ணுறதுக்கு எனர்ஜியாவது வேணுமே, நம்ம ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு போன வாரம் கீரை இன்னொரு கீரை வச்சுருந்தேன், அரைக்கீரை. சரி இந்த வாரம் நம்ம வல்லாரைக்கீரை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லாரைக்கீரை வாங்கிட்டு வந்துட்டேன். அதை பொரியலாக வைக்கவா இல்லை கடையலாக வைக்கவா என்ன வைக்கன்னு தெரியல. அப்புறம் நமக்கு தான் இருக்கே செல்லு. அப்புறம் யூடியூப்பில் பார்த்தா துவையல் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துச்சு. சரி துவையல் செஞ்சலான்னு சொல்லி துவையல் செஞ்சுட்டேன். அது நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் போட்டு செஞ்சுட்டு ரசம் பருப்பு எல்லாம் வச்சு துவையல், இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நாங்கள் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. நிஜமாவே நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இனிப்பாக ஏதாவது செஞ்சு தாமே அப்படின்னாங்க. நமக்கு தான் ரசகுல்லானா ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு சரின்னு ரசகுல்லா செஞ்சேன். அதே 1/2 லிட்ரு பால் இருந்துச்சு, அதில் தான் செஞ்சேன். ஆனால் ஒரு 9 உருண்டையோ 8 உருண்டையோ தான் வந்துச்சு. அப்புறம் செஞ்சு வச்சுட்டு நானும் குளிக்க போயிட்டேன். அப்புறம் ஜீராவில் ஊற வச்சுட்டு அப்படின்னா தானே ஜீரா இழுக்குன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு அப்புறம் பார்த்தா ரசகுல்லா செம்மையாக வந்திருந்தது. ஒரு பவுலில் போட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டை கொடுத்தேன். அடி பொலி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல.